ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆல்வின் பாடிக்கு யூடியூப். இன்றைக்கி சண்டேங்கிறனால ஒரு வெறித்தனமான கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 5 vs 5 மொபைல் லெஜண்ட்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்துட்டு யூடியூப்லேயே நிறைய பேர் ரீல்ஸில் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன் சவுண்ட் ஆன் சொல்லி தான் வந்துட்டு இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு 3 ஹீரோஸ் காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு ஒரு பசங்க. இது வந்து நம்ம எப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கேஸ்டில் இருக்கும், ஆப்போசிட்டில் கேஸ்டில் இருக்கும். நம்ம கேஸ்டில் ப்ளூவு, அவங்க கேஸ்டில் ரெட்டு. நம்ம கேஸ்டில் இருந்துட்டு போய் சண்டை போட்டு அவங்க கேஸ்டில் இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரி இருக்குது, அதுதான் வந்து விக்ட்ரி சிம்பிள். நம்ம போயிட்டு அவனை அனுப்பி ரெட் கலரில் வர வந்துட்டு வில்லை. இது வந்து நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சரி, அது என்னன்னு சொல்லி அமுத்தி பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஷேடோ ஃபைட்டிங்கில் பார்த்தோம்ல, ஸ்பெஷல் பவர் இருந்தது அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு வந்துட்டு லெவல் அன்லாக் பண்ணணும். இதில் அப்படியெல்லாம் இல்லை, இது நார்மலாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடித்து முடிச்சுட்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாஸ் இருக்கான். இது ஃபஸ்ட் லெவலுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த பாஸ் வந்துட்டு நம்ம இப்போ டிஃபீட் பண்ணலாம். அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், நம்ம அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக பிளட் இறங்கி அவன் செத்து போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டான ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் போனீங்கன்னா தான் அந்த டவர்லேருந்து வர ஃபயர் உங்களை வந்து எதுவும் செய்யாது. நீங்கள் அது மாதிரி க்ராஸாக போயிட்டீங்கன்னா அந்த டவரில் இருக்கிற கேனன் வந்து ஈஸியாக உங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணிடும், அப்படின்னு செத்து போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டார்கெட் முடிச்சிட்டோம். நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேஸ்டில் அடிக்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். எனிமீஸ் வந்துட்டு நம்ம டீம்மேட்ஸ் பார்த்துப்பாங்க, கூட வந்துருக்கு டீம்மேட்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்கள் கேஸ்டில் அடிச்சிட்டிங்கன்னா தானாகவே இவங்க எல்லாம் செத்துருவாங்க. அது நீங்கள் கேஸ்டில் அடிக்காமல் ரொம்ப டிலே பண்ணால் அவங்க எதுவும் பவர்ஃபுல்லான எனிமி அடிச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்டில் அடிச்சோன்னா அந்த கிறிஸ்டல் உடஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் உடஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மணி மாதிரி வரும். மணியே அப்படின்னு சொல்லி வந்துட்டு விக்ட்ரி அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம லெவல் அப் ஆகிட்டோம். லெவல் அப் ஆனோடனே ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு 44,000 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை யாராடி தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் போட்டுடுறான். பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ 2 சக்கரை மாதிரி சுற்றுது. அதுதான் வந்துட்டு அவனுடைய ப்ரைவேட் வெப்பன் போல். அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தேவை கேம் தான். இந்த கேம் வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விளாண்டு பாருங்கள். இது வந்துட்டு பிசியில் விளாண்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 2க்கு போயிட்டோம். லெவல் 2க்கு போனோடனே கொஞ்சம் டவர் கிடைக்கல, அதனால நெட் லாகு. லெவல் 2வில் வந்துட்டு நம்ம இப்போ 2 லெவல் முடித்தோடனே தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது டீம்மேட்ஸ் வந்தாங்க. ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட்லேயே வந்துட்டாங்க. சரின்னு சொல்லி நான் முன்னாடி பண்ணால் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் இந்த கோட்டையை தாண்டும் போது அவங்க எல்லாம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களை வந்து வழிநடத்தி போயிட்டுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த க்ரீன் ஜோன் வரைக்கும் தான் நம்ம ஏரியா. பிளாக் ஜோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனிமீஸ் இருப்பாங்க. போட்டு நான் ஏடி பொழந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ பின்னாடி வரவனுங்களையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். அடித்து முடிச்சுட்டு இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் சேர்த்து வந்துட்டு கொலை பண்ணுறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான எனிமி இருக்கான். இதுலேயே அதே மாதிரி தான் டவர். ஆனால் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுக்கல, நீ எப்படி வேணால் போய் கொள்றா, ஆனால் அந்த டவரை மட்டும் முடிச்சுன்னா போதும். பார்க்கும்போது அந்த டவரோட பிளட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக தான் போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவரையும் முடிச்சிட்டோம். டவர் முடிச்சதுக்கப்புறம் இந்த பேட்டு மேலே சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா இது ஒரு பவர்ஃபுல் எனிமின்னு அர்த்தம். சரின்னு சொல்லிட்டு நான் நம்ம டீம்மேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணேன். டீம்மேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளட்டு கம்மியாக இருக்கிறதுனால டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு பவர் அப் இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. டக்குன்னு அதை யூஸ் பண்ணி ஒரு 2 பேர்த்து அடிச்சு கொண்டு போட்டு அப்புறம் முன்னேறி போயிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டவர் வந்துட்டு அடிச்சு நொறுக்கிடலாம். அடிச்சு நொறுக்க நம்ம டீம்மேட்ஸோட இந்த டீம்மேட்ஸ் எல்லாம் எனிமியை மட்டும்தான் கேப்சர் பண்ணுவாங்க, நம்ம மட்டும்தான் டவர் அழிக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது, அது எம்பிசி கேரக்டர்ஸு. நம்ம வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம தான் வந்துட்டு இதை வந்துட்டு அழிச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். இப்போ நான் 2 பேர் இருக்கானுங்க, இங்கே 2 பேர்த்தையும் நான் அடிச்சுட்டு அந்த பேரை பின்னாடி இருக்கிற டவரை கோட்டையை விட்டுருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிளட் ரொம்ப கம்மியாயிடும். உடனே கீழே க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன தெரில. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதுவே தானாக ப்ரெஸ் ஆகிக்கும். ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ கோல்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். கோல்டு கலெக்ட் பண்ணிக்கப்புறம் அடுத்தது ஒரு டவர். மொத்தம் இதில் 2 டவர் இருந்தது. பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான எனிமீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். ப்ரெஸ் பண்ணி விடும்போது எனிமீஸ் அதுக்கு டார்கெட் ஆகிடுவானுங்க. இப்போ நம்ம வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ சுற்றி அடிக்கிறானுங்க பாருங்கள், கோடாரி சுற்றுறான். எங்கே ஹீரோ க்ரீன் கலர், நம்ம ஹீரோ மட்டும்தான் இங்கே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு
நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போய் டவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் இங்கே நின்றுட்டு இவனுங்களை அடிச்சுட்டு இருந்தேன். இவனுங்களை பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு தெரியல அந்த டவரை தான் ஃபஸ்ட்டு அழிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி அந்த டவர் அழிச்சா எங்கேருந்து வருவாங்க அப்படி யோசித்தேன். சரி அங்கேயே போய் அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா நல்லா சுற்றுன்னு கத்தியை சுற்றிட்டு வந்தாலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனிமீஸு, ப்ளூ கலரில் இருக்கிறது நம்ம டீம்மேட்ஸு. பார்த்தீங்கன்னா அந்த டவரை அழிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வரானுங்க பாருங்க. சரி நானும் அழிச்சிட்டே தான் இருந்தேன். ஓடி ஓடி அழிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், சைடில் வந்துட்டு 3 பவர் அப் கொடுத்துட்டாங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது போக ஸ்பெஷல் ஸ்கில்லுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே அந்த க்ரீன் கலரில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஸ்பெஷல் ஸ்கில்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த டவர் அழிக்கிறதுக்காக உள்ளே ஓடிட்டோம். இந்த டவர் இருக்கிறனால தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி நான் எடுத்து டவரையே அடித்து உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவர் உடஞ்சதுனால விக்ட்ரி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளாட்ணும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. விளாட புது பவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெவல் இப்போ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இந்த கேம் பற்றி சொல்ல முடியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.